ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான மாலை வேலை அபுதாபிலங்க. 4:20 நல்லா ஹாட்டாக இருக்குங்க. அவுட் சைடு டெம்பரேச்சர் 41 டிகிரி செல்சியஸ். நல்லா வறுத்து எடுக்குது. வெளியில் நிற்க முடியல. ஏசி இல்லைன்னா அவ்வளோதான், போய் சேர வேண்டியதான் போல இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சரு. துபாயிலேருந்து அபுதாபி வந்துட்டு திருப்பியும் துபாய்க்கு கிளம்பிகிட்ருக்கேன். வாங்க பின்னால் அபுதாபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க பாருங்கள். அபுதாபியினுடைய ஈவினிங் நேரம். ஸ்டில் ஆஃபீஸ்லேருந்து இனிமேல் தான் மக்கள் ஒன்றுனா அப்படியே கிளம்ப ஆரம்பிப்பாங்க. எனக்கு வந்து ட்ராவலிங் டைம் வந்து பார்ட் ஆஃப் த ஒர்க் டைம் அப்படிங்கிறதுனால நான் 1 ஹவருக்கு முந்தையே கிளம்பிட்டேன். ஏன்னா 1.5 மணி நேரம் நான் வந்து துபாய் போனோம். அதனால் நான் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். வாங்க அபுதாபியினுடைய அழகான வீதிகள், சாலைகள். அபுதாபி தாங்கிறீங்களா? சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்க, நச்சுன்னு. துபாய் நல்லா தான் இருக்குது. என்னோட ஒன்று என்ன சொல்கிறது, இதை விட அது நல்லா இருக்குது, அதை விட இது நல்லா இருக்குன்னு சொல்கிறது எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறது ஹியூமன் டெண்டன்சி. பட் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அபுதாபியிலே பல வருடங்கள் இருந்துட்டதுனால அபுதாபி இன்னும் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அபுதாபி பஸ்ஸு போகுது, பச்சை கலர் பஸ்ஸு. அங்கே போனால் ஆர்டிஏ ரெட் கலர் பஸ்ஸு. சிக்னலில் பஸ் அப்படியே நிற்கிது. சரி, சிக்னலில் எல்லா வண்டியும் நிற்கிது ஆக்சுவலாக, பஸ் மட்டும் இல்லை. சரிங்க, இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் க்ரீனுக்கு வந்த பிறகு ஆன் பண்ணுறேன். சிக்னல் க்ரீன் போட்டாங்கங்க, வண்டி மூவ் ஆகுது. போய் துபாய் ரோடை பிடிப்போம். கார்னிஷ் ரோடுக்கு போய் டனலில் பிடிச்சி கிளம்ப வேண்டியதான் அப்படியே துபாய்க்கு. சரி, ஒரு 2 வாரத்துக்கு முந்தி வந்திருந்தேன். இப்போ திருப்பியும் வேலை இருந்ததுனால 2-3 வாரத்துக்கு ஒரு தடவை வர்றது பார்ட் ஆஃப் மை ஜாப். இங்கே உள்ள ஆஃபீஸையும் இங்கே வச்சுக்கணும். அப்புறம் இப்போ எல்லாமே எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஏரியாவில் எப்படி டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லுங்கள். தாங்க முடியலைங்க, இங்கே ரொம்ப சம்மரு, தாங்கவே முடியல. உண்மையாகவே வேறு லெவலில் கொளுத்துது. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா 45-46 டிகிரி செல்சியஸ் சர்வசாதாரணமாக இருக்குது. மூச்சு விட முடியலங்க. அப்படியே என்ன அந்த டனலில் அப்படியே போட்டால் எப்படி இருக்கும், அடுப்பு உள்ளார போட்டால் அப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலிங். ஆக்சுவலாக ஹியூமிடிட்டியும் வேலை இல்லை. ஹியூமிடிட்டியோட சூடு இருந்தால் அது வேறு லெவலில் கொடூரம். அது ஊரில் நம்ம அனுபவிக்கலாம், நம்ம இந்தியாவில். இங்கே வந்து இது வேறு லெவல் கொடூரம். ஆனால் இங்கே ஏசி இருக்கிறதுனால தப்பிச்சோம். ஊரில் ஏசியினுடைய அந்த யூசேஜ் வந்து இருக்க தான் செய்யுது. இங்கே உள்ள லெவலுக்கு இல்லாததுனால அங்கே வெளியில் 2 வீலரில் அடிக்கடிலாம் போவோம். இங்கே அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. ஒன்று காரில் போகிறோம், இல்லாட்டி வீட்டில் இருக்கிறோம், இல்லை ஆஃபீஸில் இருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக. அங்கே அப்படியே வண்டிகள் ஒரே கூட்டமாக இருக்குது. எல்லாம் வெளியில் கிளம்புற டைம். அதனால் நான் ரைட் லேனுக்கு போகணும். எல்லாருமே முட்டிக்கு நிற்கிறாங்க. இருங்க, நம்ம கொஞ்சம் போயிட்டு ரைட் லேனை நம்மளும் எடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் நடுவில் ஜாயின் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் இடம் கொடுப்பாங்க எல்லாரும், நல்ல மனிதர்கள். ஆமாம், இடம் கொடுத்துட்டாரு பின்னால் உள்ளவர், மிக்க மகிழ்ச்சி. ஆமாம், வண்டிகள் அப்படியே கார்னிஷ் ரோட தொட்டுட்ருக்கு. சரியா? ஓகே, இங்கேருந்து 160 கிலோமீட்டர் நான் போகணும். இப்போ 160 கிலோமீட்டர்கள். காலையில் 160 கிலோமீட்டர் வந்துட்டேன் துபாயில். நான் அபுதாபிக்கு 7:15 கிளம்பி 9:30 வந்து சேர்ந்தேன். வந்து பார்க்கிங்கை போட்டு போகிறதுக்குள்ள 9:30 ஆகிடுச்சு. இங்கேருந்து இப்போ போகிறதுக்கு மணி 4:25 4:30 வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு 6:30 உள்ளார போய் சேரலாம். சரிங்களா? பாருங்கள், பக்கத்தில் ரைட் சைடில் பசுமையாக இருக்குது. அழகான அபுதாபிக்கே உரித்தான பசுமையான விஷயங்கள். இது துபாயிலே நம்பர் பசுமையாக தான் இருந்தது, அழகாக தான் இருந்தது. அபுதாபின்னா அது ஒரு வேறு கணக்கு தாங்க, வேறு லெவல். அதெல்லாம் அது வந்து வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. உங்கள் டனல் உள்ளார கூற போகிறோம். ஏற்கனவே பார்த்த டனல் தான். இன்னும் என்னுடைய பல வீடியோக்களில் இந்த டனலையும் போட்டிருக்கேன். அபுதாபிக்கு உரித்தான கொஞ்சம் நீளமான ஷேக் ஜாயித் டனலுங்க. சரியா? அந்த டனல் முடிஞ்சவொடனே அப்படியே வீடியோ முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ரெகுலர் டிராஃபிக், ரெகுலர் ரோடு, ஒன்றும் பிரத்யேகமாக ஒன்றும் இருக்காது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அப்படியே போய் மெதுவாக போக வேண்டியது தான். வாங்க, இதோ இறங்குறோமா. இங்கே ஒரு கேமரா வச்சுருக்காங்க. 80 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது. டக்குன்னு அடிச்சிடும் கேமரா. அப்புறம் 300 ரூபா 400 ரூபா பே பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு செகண்டில் காசு போகிறதுன்னு இதுதான். அதனால தான் நிறைய இந்த மாதிரி டிக்கெட்டு விழுந்து பக்கம் ஜாக்கிரதையாக ஓவர் ஸ்பீட் ஆகாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறது.
நாங்கள் உள்ளுக்குள்ளார இங்கேயும் ஆரம்பத்தில் டனலுக்குள்ளார நிறைய பேர் ஸ்பீடாக போயிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ளார இங்கே கேமரா வச்ச மாதிரி ஒரு உணர்வு, ஒரு இடத்துல ஒரு டிவைஸ் இருக்குது, அது கேமராவான்னு தெரியல. ஆனால் அது கேமரா நினச்சிட்டு எல்லாரும் பயந்துக்கிட்டு மெதுவாக போகிறாங்க. மேபி சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருக்காங்களான்னு தெரியல, இல்லை அது ஒரிஜினல் கேமராவா அதுவும் தெரியல எனக்கு. ஆமாங்க, அப்படியே போய் கொண்டு இருக்கிறது. வண்டிகள் மெதுவாக மூவ் ஆகிட்டுருக்கு. 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டருக்குள்ளார மூவ் ஆகிட்டுருக்கு. சரியா, ரம்மியமான ஒரு மாலை பொழுது. டெம்பரேச்சர் தவிர்த்து எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் டெம்பரேச்சர் வந்து எல்லாத்தையும் போட்டு தாக்கிடுது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சு? சூப்பராக போயிருந்துருக்கோம், சிறப்பாக போயிருந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இறைவனின் நடுவில் நல்லபடியாக எனக்கு முடிஞ்சது. இன்றைய தினம் வாரத்தினுடைய ஸ்டார்ட்டும் ஆரம்பிச்சிச்சு. அப்படி அந்த ஃப்ளோவில் நம்மளும் ஐக்கியமாக வேண்டியது தான். அப்படியே கார்கள் போயிட்டுருக்கு. அபுதாபி டு துபாய்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீட்டான ஒரு மோட்டார்வேங்க, சிறப்பான மோட்டார்வே, பல ட்ராக் உள்ளது, எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அழகாக போகலாம். மிக முக்கியமான மோட்டார்வே, உலகத்தில் உள்ள பல சர்வதேச 2 நகரங்களை இணைக்கும் முக்கியமான மோட்டார்வேக்களில் அபுதாபி டு துபாய் ஒன்று. ஏன்னா அபுதாபிங்கிறது கேபிட்டல் சிட்டி ஆஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாய்ங்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த கமர்ஷியல் ஹப். 2 நகரத்தையும் இணைக்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா பளிச்சுன்னு பளிங்கு மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க. வெற்றி கொடி கட்டு படத்தில் நம்ம தலைவர் வடிவில் சொல்கிற மாதிரி அப்படியே என்ன சொல்கிறது, சோத்தை போட்டு குளச்சி அடிக்கலாம் பாருல, அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட அந்த டனலோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. உள்ளுக்குள்ளார இருந்த வரைக்கும் கூலாக இருந்துச்சு. வெளியில் பாருங்கள், வெயில் திருப்பியும் பளிர்னு அடிக்குது. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். மிக்க மேல் சிறப்பான நல்ல அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் கண்டென்ட்டோட. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கிவ் அ தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் த சேனல். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் இந்த சேனலோட லிங்க்கை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மிக்க நன்றி பார்த்தமைக்கு. இன்னொரு அற்புதமான அழகான வீடியோவில் இன்னொரு அழகான தருணத்தில் சந்திப்போம். ஹாவ் அ கிரேட் ஈவினிங் அஹெட். பீஸ்.